நீங்க எடுக்கிற ட்ரேட் எல்லாமே லாஸ்ட் ஆகி ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ணலாம்ன்ற நம்பிக்கை போய் ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ணவே இயலாது என்று நீங்க நினைச்சு கொண்டு இருந்தால் பயோல லிங்க் இருக்கு. பின்பெஸ்ட்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகி பாருங்க. இந்த இடத்துல ஒரு சார்ட் அனலைஸ் கொடுத்திருந்தது. இப்போ இது மட்டும்தானா அனலைஸ் கேட்டா இது போல எக்கச்சக்கமான அனலைஸ் இந்த சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அனலைஸை பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் அதுக்கான என்ட்ரி கீழே இருக்கிற இந்த முதலாவது ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் ஆகி இந்த அறிக்கை அதுக்கான ரிசல்ட். இது மாதிரி எக்கச்சக்கமான என்ட்ரிகள் இவங்களுக்கு நம்மளாக கொடுத்துட்டேக்கி இதுக்கு எந்த பேமெண்ட்டுமே இல்லை. ஃபுல்லாகவே ஃப்ரீயான ஒரு சேனல் உண்டு. இப்போ இதில் மற்றதெல்லாம் நான் எடுத்த என்ட்ரிகள். இந்த மாதிரி சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நாங்கள் சரியான அனலைஸ் பண்ணி ட்ரேட் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் தியரியாக படிக்கிற விஷயங்களை தாண்டி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சம்மந்தமாக எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்கு நார்மலாக நான் டிக்டாக்ல யூடியூப்ல எல்லாம் போட்டுப்பட்டு இருக்கி. என்னதான் திருப்பி திருப்பி சொன்னாலும் நீங்கள் திரும்ப திரும்ப போய் மயங்குற இடங்கள் சோசியல் மீடியா. ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங் இதுதான் என்றதை தாண்டி நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குற ட்ரேடிங்கை நம்பி போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் லொஸ்ட் அடிக்கத்தான் போகணும். அப்போ அதால் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் தியரியா படிக்கிறத தாண்டி மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக அதை நீங்கள் பிடிப்பீங்க என்றால் தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். அதிகமான நாட்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் பட்டுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே கீழே போகிறத. சரிதானே? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டு கொடுறீங்க. அந்த மிஸ்டேக் என்ற பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை திருத்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கும் இது போல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்.